தார் 3 டோர் 2025 ஃபேஸ் லிஃப்டோட வரப்போகுதுன்னு எல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நானும் அப்படிதான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஃபேஸ் லிஃப்ட் வரல. இருக்கிற 3 டோரோட லுக் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் வந்திருக்குது. அப்ப வேற என்னதான்ப்பா மாத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டீரியர்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அப்டேட் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் செட்டை மாத்திருக்கிறாங்க. அதாவது தார் ராக்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த செட்டை அப்படியே வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நான்லாம் ரொம்ப அது இல்லாம கஷ்டப்படுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, தார் வாங்கி நிறைய பேர் கடுப்பாகிற ஒரு விஷயத்த வந்து இப்ப அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்க்ல போய் அந்த பெட்ரோல் மூடிய வந்து விண்டேஜ் டைப்ல போய் சாவியை போட்டு தான் திறக்க முடியும் இறங்கி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு கீழே பட்டனே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியர் ஏசி கொடுத்துருக்காங்கப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு தார்ல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் சூப்பரா இருக்கும். ஒரு நாள் கூட நான் ரியர் ஏசி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டதுல. பட் இருந்தாலும் இந்த அப்டேட் வந்து தாருக்கு ரொம்ப பிளஸ் தான். எந்த கார்லயும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ற அந்த பட்டன் இருக்குல்ல, அது ஸ்டேரிங் கீழே தானே இருக்கும். ஆனா பேக் சீட்லயும் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆனா என்ன ரீசன்காக பேக் சீட்லயும் ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. செல்ஃப் டிரைவ் பண்ணும்போது கீருக்கு பக்கத்துல நம்ம கை வச்சுக்கிறதுக்கு அந்த கை சப்போர்ட் அது ஒண்ணு கொடுத்துருக்காங்க லெதர் பினிஷிங்ல. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் நிறைய பேரு தாரா வாங்கினோடனே இந்த ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு மாடிஃபை பண்ணி வச்சுக்குவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 டோருக்கும் ஹேண்ட் ரெயில் மேல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ என்ன போய் வெளில வைக்கிற, நானே வச்சு கொடுத்துறேன், தார் பேர்ல வச்சு கொடுத்துறேன், தார் லோகோலே வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. வெளியில வைக்கிறது கூட நல்லா இருக்காது, நல்லா சூப்பரா இருக்கு. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்து பாத்தீங்கன்னா, நான் தார் எடுக்கும் போது தனியா தான் வச்சுக்கணும். இப்ப ஆனா ரிவர்ஸ் கேமராவோட வருது. அது ஒரு அப்டேட். இப்ப நான் சொன்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இன்டீரியர்ல பண்ணிருக்காங்க. அப்ப அவுட்லுக்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதனால இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா, இது எப்பவுமே எல்லாத்துக்கும் ட்ரீமாவே இருக்கும். ஒருவேளை லுக்கை மாத்தி ஃபேஸ் லிஃப்ட் ஒன்னு விடுறேன்னு சொல்லி லுக்கு பிடிக்காம போய் அந்த ட்ரீம் எல்லாம் உடைக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு மகேந்திராவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.